வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாயகம் எம்ஏஎம் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் பழனியப்ப ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து எனது வாழ்த்துறையை வழங்குகின்றேன். இன்றைய நிகழ்வான சுப்பிரமணியன் பாலிடெக்னிக் கல்லூரியின் 34வது அணி பேட்ச் முதலாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா அவர்களே, விழாவிற்கு வருகை தெரிந்து வாழ்த்துறை நல்கிய எம்ஏஎம் கல்வி அறக்கட்டளையின் அரங்காவலர் திரு கே லட்சுமணன் அவர்களே, விழாவினை தொடக்கி வைத்து முதலாம் ஆண்டினை தொடக்கி வைத்து சிறப்புரை நல்க எங்களது அழைப்பிற்கு இணங்க வருகை புரிந்துள்ள ஐயா பழனியப்பன் அவர்களே, இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் வளர்ச்சி அலுவலர் அவர்களே, அலுவலக மேலாளர் அவர்களே, இக்கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்களே, துணைத் தலைவர்களே, இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, மாணாக்கர்களே, பத்திரிகையாளர்களே, அருகில் உள்ள எஸ்கேஜி உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தரம் பெயர் சொன்னால் தரம் விளங்கும் என்பதற்கு இணங்க எங்களது கல்லூரியானது 1983 தொடங்கப்பட்டு 33 ஆண்டுகள் முடிந்து 34வது ஆண்டினை அடியெடுத்து வைத்துள்ளது. எங்களது முதல்வர் அவர்கள் சொல்லியது போல அனைத்து வசதிகளும் உள்ளடக்கியுள்ளது. கற்பதற்கு ஏற்ற சூழ்நிலையில், ஒரு கிராம சூழ்நிலையில், நிசப்தமான ஒரு சூழ்நிலையில் கல்லூரி அமைந்துள்ளது. எங்களது கொள்கை செலக்ட், ஷைன், சர்வ், தேர்ந்தெடு, ஒளிர்ந்தெடு, பணி செய்து என்பதாகும். அதற்கிணங்க எங்களது கல்லூரியை தேர்ந்தெடுத்த பெற்றோர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழாவிலே வாழ்த்துறை நல்க எனக்கு அனுமதி வழங்கிய நிர்வாகத்தினருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 34வது அணியாக இக்கல்லூரியில் இணைந்துள்ள முதலாம் ஆண்டு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் என்னும் தரத்தோடு 2019 ஏப்ரலில் தாங்கள் வெளிச்செல்லும் போது செல்ல வேண்டும் என உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்துகின்றேன். இந்த சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் என்றால் என்ன? இதுவாலும் இப்பொழுது நீங்கள் சேர்ந்துள்ளது எம் ஸ்கீம் என்ற, அதாவது டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் JKL முடிந்து இப்ப எம் ஸ்கீம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த எம் ஸ்கீம் ஆனது கடந்த ஆண்டிலிருந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எம் ஸ்கீமினுடைய 2வது செட் நீங்க இந்த எம் ஸ்கீமில் பயிலும் மாணவர்கள் 6 பருவங்கள், அதாவது முதலாம் ஆண்டில் 2 பருவம், 2ஆம் ஆண்டில் 2 பருவம், 3ஆம் ஆண்டில் 2 பருவம். இந்த 6 பருவங்களையும் முதல் அட்டம் ஒரு தடவையில் பாஸ் செய்து ஆவரேஜ் மார்க் 75% அதற்கு மேல் இருந்தால் அவ்வாறு பாஸ் செய்வதற்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் என தரம் வழங்கப்படுகிறது. இதுகாலம் வழங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் மட்டும் இருந்த நிலை மாறி ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் இருந்தது. இந்த எம் ஸ்கீம் மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் என்ற ஒரு பிரிவு வழங்கப்படுகிறது. அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கடமை உணர்ந்து
இந்த 6 பருவங்களையும் முதல் தடவையிலே பாஸ் செய்து 6வது பருவம் முடிக்கும் காலத்து உங்களுடைய ஆவரேஜ் மார்க் 75% and above இருந்தால் நீங்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷனில் பாஸ் செய்தவராக சான்றிதழ் வழங்கப்படுவீர்கள். அதை பெறுவது மிகவும் எளிது. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வழங்கப்படுகிறது. அது பிராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, தியரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 25 மதிப்பெண்கள் உள் மதிப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த 25 மதிப்பெண்கள் 25க்கு 25 வாங்குவது உங்கள் கையில் உள்ளது. இந்த பாலிடெக்னிக் எஜுகேஷன்ல படிப்பதற்கோர் பருவம் இல்லைன்னா ஒரு விதி இருக்கு. there is no age limit. யார் வேணாலும் சேரலாம். இப்ப நான் நினைச்சா கூட சேர்ந்துடலாம். ஆனால் அந்த படிப்பதற்கோர் பருவம் இல்லை அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனால் இந்த தேர்வு எழுதுவதற்கு 80% வருகை பதிவு வேண்டும் என்ற விதியும் உண்டு. வருகை பதிவு 80 விழுக்காட்டிற்கு குறைவாக இருந்தால் வாரிய தேர்வுக்கு எழுதுவதற்கு இடமில்லை. வருகை பதிவு 80 விழுக்காடு இல்லை எனில் வாரிய தேர்வில் எனக்கு இடமில்லை. முதல்வர் அவர்கள் சொல்வது போல அந்த பருவத்தை மிஸ் பண்ணிட்டு அதாவது அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் 6 மாதங்கள் வீட்டில் இருந்து மீண்டும் அதே பருவத்தில் இணைய வேண்டும். எனவே வருகை பதிவு மிக மிக முக்கியம். 80% வருகை பதிவு இருந்தால்தான் நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவீர்கள். இந்த உள் மதிப்பீடு 25 மதிப்பெண்கள் என்பது இந்த வருகை பதிவுக்கு 5 மதிப்பெண்கள். 2 உள் மதிப்பீட்டு தேர்வுகள் இன்டர்னல் டெஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 2 தேர்வுகள் நடத்தப்படும். அந்த 2 தேர்வுகளில் எதில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணானது 5 மதிப்பெண்ணுக்கு குறைக்கப்படும். அப்ப வருகை பதிவுக்கு 5 மதிப்பெண், இந்த இன்டர்னல் டெஸ்ட் 5 மதிப்பெண். ஒவ்வொரு பருவத்தினுடைய இறுதியிலும் வாரிய தேர்வுக்கு முன்பாக மாதிரி தேர்வு மாடல் எக்ஸாம் என்று ஒன்று நடத்தப்படும். அதில் பெரும் மதிப்பெண்ணை 5 மதிப்பெண்ணுக்கு குறைத்துக் கொள்ளப்படும். அப்ப டெஸ்ட் மூலமாக 10 மதிப்பெண்கள், வருகை பதிவுக்கு 5 மதிப்பெண்கள், 3 அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். இந்த 3 அசைன்மெண்டில் பெறும் மதிப்பெண்கள் ஆவரேஜ் 10 மதிப்பெண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனவே இந்த 25 மதிப்பெண்களும் உங்களுடைய கையில் உள்ளது. இந்த வருகை பதிவு 80 விழுக்காட்டில் இருந்து 83 விழுக்காட்டிலிருந்து 1 மதிப்பெண் தான் வழங்கப்படும். 84 இருந்து 87 வரைக்கும் 2 மதிப்பெண்கள், 88 முதல் 91 வரைக்கும் 3 மதிப்பெண்கள், 92 இருந்து 95 வரைக்கும் 4 மதிப்பெண்கள், 96 இருந்து 100% மதிப்பீடு இருந்தால் அவர்களுக்கு 5 மதிப்பெண்கள். இப்போ ஒவ்வொரு பாடத்திற்கும் 5 மதிப்பெண்கள் வருகை பதிவுக்காக வழங்கப்படுகிறது. அதே போல இந்த டெஸ்ட் மார்க் 10 பெறுவது எளிது. ஏன்னா ஒவ்வொரு பருவத்திலும் 3 தியரி 4 பிராக்டிகல் அல்லது 4 தியரி 3 பிராக்டிகல். முதலாம் ஆண்டிலே 5 தியரி 3 பிராக்டிகல் என்று உள்ளது. மொத்தம் கணக்கிட்டீர்களானால் முதல் பருவத்தில் 8 பாடங்கள், 2ஆம் பருவத்தில் 8, 3ஆம் பருவத்திலிருந்து 6ஆம் பருவம் வரைக்கும் இந்த 4 பருவங்களிலே ஒவ்வொரு பருவத்திற்கும் 7 பாடங்கள். மொத்தம் 44 பாடங்கள் இந்த 3 ஆண்டுகளில் அவர் படிக்கிறார். இந்த 44 பாடங்களில் ஒரு பாடத்திற்கு 25 மதிப்பெண் என்றால் 45 பாடத்திற்கு 1100 மதிப்பெண்கள் அவர்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்டிலே அதனால இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷனுக்கு தேவை 75%. இதிலே 25% இந்த உள் மதிப்பீட்டிலேயே பெற்றுவிடலாம். மீதி இருக்கக்கூடிய 50% 50% பிராக்டிகல். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பள்ளிகளிலே போடக்கூடிய மதிப்பெண்களும் உங்களுக்கு தெரியும். பிராக்டிகல்ல மோஸ்ட்லி 90 and above வழங்கப்படுகிறது. 10% கூட வழங்கப்படுகிறது. எனவே அதற்குரிய 50 மதிப்பெண் போட்டால் 50% ரிசல்ட் வருது.
அதான் இந்த தியரி சப்ஜெக்ட்ஸை அவர்கள் ரெகுலராக பாஸ் செய்து கொண்டே வந்தார்களே ஆனால் அவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் பாஸ் செய்து மிக மிக எளிது. எங்களது முதல்வர் அவர்கள் சொன்னது கூட இந்த டிப்ளமா கல்வி என்பது முடிவான கல்வி அன்று. டிப்ளமாவுக்கு பிறகு பிஇ படிக்கலாம், எம்இ படிக்கலாம், பிஹெச்டி செய்யலாம். எனது நண்பர்கள் சிலர் என்னோடு பணியாற்றியவர்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸ் இசி ஆர் முருகேசன், டாக்டர் ஆர் முருகேசன் ஒரு டிப்ளமா அவர்கள். அவர் இன்று கோவையிலே ரங்கநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு கல்லூரியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த டிப்ளமா கல்வியானது ஒரு முடிவான கல்வி என்று நீங்கள் டாக்டரேட் வரைக்கும் படிக்கலாம். அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க கடமை உணர்ந்து படிக்க வேண்டும். வெற்றி எனும் கனியை பெறுவதற்கு கடமை எனும் செயலை ஆற்ற வேண்டும். இந்த 3 எழுத்தை நீங்க செய்தீர்களானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். கடமையை செய்தால் வெற்றியை பெறலாம். எங்கள் முதல்வர் சொல்வது போல கடனுக்கு செய்தால் வெற்றி நழுவிவிடும். கீதாச்சாரத்திலே சொல்லியிருப்பது போல நடுவு விடக்கூடாது வாய்ப்பு. காற்றுள்ள போதே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை பயன்படுத்தும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டுவதில்லை. எங்களுடைய காலத்திலே எல்லாம் ஒரு டிப்ளமா பாலிடெக்னிக் சேர வேண்டுமையானால் மேத்ஸ்ல 60%, சயின்ஸ்ல 60% இருந்தவர்களுக்கு தான் பாலிடெக்னிக் சேரும் வாய்ப்பு இருந்தது. அந்த காலத்திலே பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு கூட டிப்ளமா கல்வி கற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்று மினிமம் பாஸ் இனர் 35 மதிப்பெண்கள் எடுத்து தேர்வு பெற்றிருந்தால் அவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேரலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியுள்ளது. கிடைத்துள்ள வாய்ப்பை நழுவ விடாது. உங்களது வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு அனைவரிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள். அன்பே அகிலம், அன்பே சகலம். அனைவரிடத்தும் இனிமையாக பழகுங்கள். இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்தல் என்றார் வள்ளுவர். இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்தல். அதே மாதிரி யாரிடத்தும் கோபப்படாது, எதற்கும் கோபப்படாதீர்கள். கோபத்தினால் எதுவும் இல்லை, நமக்கு தீமைதான் விளைகிறது. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோய் பிற என்றான் வள்ளுவர். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோ பிற. எண்ணங்கள் உயர்வானதாக இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் உயர முடியும். வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இந்த உயர்வு பெறுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே மாணாக்கர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுடைய கடமை உணர்ந்து நன்கு படித்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தந்தையின் கடமை மகனை சான்றோன் ஆக்குதல். மகனை சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடமை. தன்னுடைய மாணாக்கர்களுடைய கடமை ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தர்மங்களை சான்றோன் என கேட்டதால் என்ற தாயினுடைய மனத்தை குளிர வைக்க வேண்டும். எங்கள் முதல்வர் சொல்வனோட மாதா பிதா குரு தெய்வம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மாதா பிதா சொல்ல கேட்டு நடக்கணும். தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எனவே மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று வெற்றி பெற வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.